Guys, எப்படி இருக்கீங்க? இந்த செகண்ட் வீக்கோட ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ அவுட்டோர்லெஸ் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்கம் டு வைரம் தேங்க்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்திருந்தோம் ஃபர்ஸ்ட் வீக்கில். ஸோ 4.8%, அதாவது 4.8 RR ஒரு ட்ரேட் கிடைச்சது. ஆனால் அது காம்படிஷன் கொண்டு தான் இருக்கும். ஸோ செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் தான் கிடச்சிது. மொத்தம் ரெண்டு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஒரு ட்ரேடு 5 RR, ஒரு ட்ரேடு 1 RR லாஸ். ஸோ அன்னைக்கு டேயோட ஒரு 4% ரோல் இருந்துச்சு. அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 RRல ஒரு ட்ரேடு, ஸோ 2.2 RRல ஒரு ட்ரேடு, அப்புறம் -1 RR ட்ரேடு. ஸோ புதன்கிழமை நியூஸ் இருந்துச்சு. அந்த ட்ரேடு நான் சாப்பிட்டுட்டு இருந்தோன்னே அப்படியே அவசரமாக க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் தேர்ட் டே ரொம்ப மோசமாகவே இருந்துச்சு. தேர்ஸ்டேக்கில் நீங்களே வீடியோவை பார்த்துருப்பீங்க. கோல்டில் ரிஜெக்ஷன் வச்சு என்ட்ரி போட்டு நல்லாவே லாஸ் ஆகிட்டு, ரன்னிங்கில் இந்த ஜிபிபி ட்ரேடையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் பிரேக் ஈவனில். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரைடே நல்ல செட்டப் கிடச்சிது. ஃப்ரைடே ஒரு 2.9 RR கிடச்சிது. ஆனால் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு பிரேக் ஈவனில் க்ளோஸ் ஆகிட்டு டிபி பார்த்துருந்தது தெரியுமா, டிபி அடிக்கவே இல்லை, ரிவர்ஸ் ஆகிட்டான். ஸோ அதில் க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன், அது 1.5 RRல க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ வீக்லி 13.2% முடிச்சிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே எடுத்த ட்ரேட் வந்து நம்ம ஃபண்டட்ல எடுத்திருந்ததுனால, காம்படிஷன் அக்கௌண்ட் எடுத்திருந்ததுனால அதை வந்து 4.8 ஓவரால் 13.2 மைனஸ் பண்ணால் நம்ம இந்த வீக் வந்து 8.4% இருக்கும். ஸோ ஓவரால் இந்த வீக் வந்து ஒரு நல்ல வீக்குன்னு சொல்லலாம். சூப்பரான எக்ஸலண்டான வீக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் அடுத்தடுத்த ட்ரேட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க வீக் எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. ஸோ மேலும் ஏதாவது ஒரு டவுட்ஸு இல்லை ஸ்பெசிஃபிக்கா இதை பத்தி டாபிக்ல வீடியோ போடணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா அதை பத்தியும் வீடியோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பை காய்ஸ், வீக் ஸ்டார்ட்ல பார்க்கலாம். நாளைக்கு மண்டே, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரம்ப் வேற திரும்ப பேசியிருக்காரு, என்ன செய்யறாங்கன்னு தெரியல. அதனால ட்ரம்ப் என்ன பேசுறான்னு பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம்.